தூத்துக்குடியில் உள்ள தேவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து 500க்கு 499 இடத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆல் த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதுமாதிரி அக்கா அண்ணன் எல்லாருமே எனக்கு வந்து சப்ஜெக்டில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுத்த மாதிரி ஒரு கோஆப்ரேட் பண்ண எல்லாரும் எனக்கு. அது என்னோடய கீயாக அமைஞ்சது சக்ஸஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட்லாம் வந்தால் டீச்சர்ஸ் வந்து உடனே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணதுனால தான் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு வந்து ஒரு ஊண்டுகோலாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும்போது எனக்கு வந்து எப்பயும் வந்து கோஆப்ரேட் பண்ணுறது வந்து பிரின்சிபல் சார், எஸ்டி சார், செக்ரட்டரி மேம் அண்ட் கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட்டாகவும் ரொம்ப என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து தான் எனக்கு வந்து இந்த இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கே எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருந்துச்சு. மேற்படிப்பு வந்து பயாலஜி குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும். எனது மகன் அருகில் உள்ள மொரவாக்காடு தேவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் கரஸ்பாண்டன்ட் மற்றும் பிரின்சிபால், செக்ரட்டரி மற்றும் அவனுக்கு பாடம் நடத்திய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், உறுதுணையாக இருந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக உள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இந்த மாவட்ட நிர்வாகம் இதற்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த ஒரு பலனாகவே இதனை பார்க்கிறேன். காலையில் வந்து ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 வரைக்கும் கண்டினியூஸாக படிப்பான். அதேமாதிரி ஈவினிங் டயத்தில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10:30 11 மணி வரைக்குமே படிப்பான். அந்த கடுமையான உழைப்புக்கு ஒரு கிடைத்த பலனாக பார்க்கிறேன். இங்கிலீஷில் 100, மேத்ஸில் 100, எஸ்எஸ்ல 100, சயின்ஸில் 100, டோட்டலாக நான் 499 வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ, மகிழ்ச்சி. நான் வந்து அடுத்து பயோமேக்ஸ் எடுக்கலான் இருக்கேன். டாக்டர் பண்ணலான் இருக்கேன். அதுலேயும் நான் ஹையர் செகண்டரியில் வந்து ஸ்டேட் ரேங்க் எய்ம் பண்ணுறேன், வாங்குவேன். சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, நல்ல என்கரேஜ் பண்ணாங்க இன்சார்ஜ் மேம். ரிப்பீட்டாக டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. அதில் மிஸ்டேக்ஸ்லாம் முடிஞ்ச உடனே மிஸ்டேக்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணி அந்த டவுட் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டடி பண்ணால் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும், வேறு எதுலேயும் போகக்கூடாது. அவ்வளோதான். நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோன்ட்டு இல்லை, நம்ம எப்படி அது எஃபெக்ட் போட்டு படிக்கிறது தான். எக்ஸ்ட்ரா நம்ம மிஸ்ஸே இப்போ கொடுக்கலைனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு எழுதணும். அந்த மாதிரிலாம் நான் மேக்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன். என் பேர் சோஃபியா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் குறிச்சி கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா கவர்மெண்ட் கண்டக்டராக இருக்காங்க. இப்போ நடந்த 10th பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 499 எடுத்தேன். தமிழில் 99, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் எடுத்தேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக வந்து எங்கள் சேர்மன் அண்ட் டைரக்டர் சார், பிரின்சிபல் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கே படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான். சார் சொல்கிறதெல்லாம் நான் படித்தேன் ஒன்று விடாமல். ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் புரிஞ்சு படித்தா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஏர்லி மார்னிங்கே ஏஞ்சி நான் படித்தேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான். அப்புறமேட்டு அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கே படித்தேன். எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு நான் படித்தேன். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும் என்னோட ஆம்பிஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.